தேவழித்தலை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அதாவது இது குடும்பத்திற்கு ஆப்போசிட்டானது, திருமணத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. அது திருமணத்தினுடைய ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. திருமணமாகி குழந்தை பெற்றாதான் ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் மிக ஆழமாக சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், அழைத்தலையே மிக உயர்ந்த அழைத்தல் குருத்துவம் அல்லது கான்சக்ரேஷன்ஸ், அர்ப்பண வாழ்வு, கான்சக்ரேட்டட் லைஃப். அப்போ இந்த அழைத்தலுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம்? குடும்பஸ்தர்கள், குடும்பத்தில் வாழக்கூடியவங்க தான் தேவ அழைத்தலுக்கு அனுப்ப முடியும். அப்பா அம்மாவுக்கு அந்த எண்ணம், அந்த வாஞ்சை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறு கர்ப்பம் தரிக்கிற நாள் முதல் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக ஊழியத்துக்கு அனுப்ப முடியும். இது குடும்பஸ்தருடைய மாபெரும் பொறுப்பு என்னவென்று சொன்னால், ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்கிறோமோ இல்லையோ, அல்லது ஒரு பையனை டாக்டரா அட்வொகேட் ஆக்கிறோமோ இல்லையோ, ஒரு பெண்ணை பயங்கர ஐஐடி இல்லது ப்ரொஃபஸர் ஆக்கிறோமோ இல்லையோ, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளில் ஒருவரை கண்டிப்பாக தேவழைத்தலுக்கு திருச்சபைக்கு நாம் கொடுக்கணும். அது டயசிசன் பிரீஸ்டாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் இருந்தாலும் சரி தான், எல்லாம் ஒண்ணுதான், கடவுளுக்கு தான் ஊழியம் செய்கிறார்கள். அப்போ தேவழைத்தலுக்கு மிக முக்கியம் கொடுக்க வேண்டியது நாம குடும்பஸ்தர்கள். அப்ப சொன்ன அங்குமிங்குமா சில தவறுகள் நடக்கிறது. ஒரு சில குருக்கள் சரியில்லை, ஒரு சில அருட்சகோதரர்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில தவறுகளை சுட்டி காமிச்சு, இந்த குருக்களே இப்படித்தான், இந்த துற வாழ்க்கை இப்படித்தான் சொல்லி நாம சொல்லிடக்கூடாது. யார் சொல்லுவா அப்படின்னு சொன்னா, உலக பிரியமாய் பொருளை குறித்து பாவத்தில் வாழக்கூடிய அல்லது மிகப்பெரிய மேட்டிமையில் வாழக்கூடிய மனுஷங்க தான் குருத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். எவ்வளவு ஆழமான ஒரு அழைத்தல் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது பவர்ஃபுல் அழைத்தல், அது மேன்மையான அழைத்தல். அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பட்டாளத்துக்கு போகும்போது எவ்வளவு த்ரில்லிங் இருக்குமோ, அதை விட மிகப்பெரிய த்ரில்லிங், ஆச்சரியமான ஒரு அழைத்தல், அற்புதமான ஒரு அழைத்தல், அஸ்டானிஷிங் கால் என்று சொன்னால், குருவாய் வாழ்வது தான், ஊழியக்காரனா வாழ்றது தான், அல்லது அருட்சகோதரியாக வாழ்ற வாழ்க்கை தான்.